ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவு கடலெண்ணெய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலையும் செய்யலாம், கடலெண்ணெய் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஒரு 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் நான் 2 மீடியம் சைஸ் பல்லாரியை நல்லா நேர்வாக்கில் கீறி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போனா தான் வெங்காயம் வந்து பிரியாணியில் இருக்கிறதே தெரியாது, இல்லாட்டி வெங்காயமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இதை நொறுக்கி விட்டு சேர்க்கும்போது வெங்காயம் வந்து சீக்கிரமே வதங்கி வந்துடும். ஸோ கொஞ்சமாக கையிட்ட அமர்த்தி விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிண்டி விடுங்க. இப்போது வெங்காயம் எந்த கலரில் மாறி வரணும் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணுங்க. இதை அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. இது கருகிற ஸ்டேஜ் இல்லை, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நான் ஒரு அரை தக்காளி அளவு எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை, ஏன்னா நான் அரைக்கிறதுலேயும் சேர்ப்பேன். ஸோ அதனால் இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இது எல்லாமே ஒன்று போல் நல்லா குழஞ்சு வதங்கும், அது வரை வெயிட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னே அடியில் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி கொடுங்க. பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அதுவே ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அடியில் ஒட்டாமல் இருக்கணுங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு பேஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த பேஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமா? இதில் நான் 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா அடித்து நல்லா மையாக அடித்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நம்ம வதக்குறப்போ ஒரு க்ரீன் டெக்ஸ்சரில் வரும். ஸோ இதுதான் வந்து அந்த முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி பார்த்துருப்பீங்களா, அந்த டெக்ஸ்சர் கலருக்கு இது கொடுக்கும். இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசால் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் அளவு கரம் மசால் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே 2 ஸ்பூன் தாங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. நான் வீட்டில் உள்ள ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுவுமே நல்லா வதங்கணும். ஸோ லிட்டு போட்டு மூடிட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்தால் தான் நம்ம மசாலும் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியோடு போய் ஒன்றோட ஒன்று கலந்துருக்குன்னு அர்த்தம். இப்போது நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவு தயிர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். தயிரில் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனை ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கன் சாஃப்டாக வருங்க. இது நான் ஒரு உலக்கு அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. 1க்கு 1.5 தான் தண்ணி ரேஷியோ. ஸோ 1.5 தண்ணி சேர்த்துட்டு 1.5 கப்பு தண்ணி வந்து இதில் எடுத்துகிட்டு ஊற்றிட்டு அதுவுமே நல்லா வந்து சிக்கனோட கொஞ்சம் நேரம் பாயில் ஆகணும். இந்த அளவு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா குருணை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா ரைஸ்லேயும் பண்ணலாம், பாஸ்மதியிலையும் பண்ணலாம், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி குருணையில் தான் செய்கிறேன். ஸோ அதையும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கையாக சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இந்த அளவு அரிசி வந்து போட்டு இந்த அளவுக்கு கொதி வரணும். நான் இன்றைக்கி விசில் விடலை, தம் தான் வைக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் விசில் விடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொதிச்சதுமே வந்து ஒரு முறை உப்பு செக் பண்ணிவிட்டு லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் லிட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் சிம்மில் வச்சு ஒரு விசிலும் வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி தம்மில் வைக்கிறதுனால அரிசியும் தண்ணியும் வந்து லெவலாக வர அளவுக்கு வெயிட் பண்ணி வைக்கணும். பார்த்திங்களா, இந்த அளவு அரிசியும் தண்ணியும் ஒரே பக்குவத்துக்கு வந்தது. ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பிரியாணி, அதையும் சேர்த்துட்டு
இப்போது ஒரு தட்டு, அந்த தட்டு வழியாக ஏர் போகக்கூடாது. ஸோ குக்கரும் அதுவும் ஒரே இதில் பார்த்துக்கோங்க. இப்போ வெயிட்டுக்கு நான் என்கிட்ட இருந்து இந்த உலக்கு இதையும் வச்சுட்டு 20 நிமிஷம் தம் விட்டு எடுத்தோம்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரியாணி ரெடிங்க. நீங்களும் இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.